அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். நம்ம அகாடமியில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாம் நடத்துங்க. அதோட சைக்காலஜி மேக்ஸ் கீயை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ரைட், வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின்ஸ். 46வது கொஸ்டின்ஸ் பாங்க. எக்ஸ் அச்சு மற்றும் அதன் எக்ஸ் அச்சுக்கு இணையான நேர்கோடுகளின் சாய்வு கோணம். ஒரு கிராஃபை நம்ம வரைவோம். ஸோ எக்ஸ் அச்சு இதான் எக்ஸ் அச்சு அப்படின்னு சொல்லுவோம், இது ஒய் அச்சுன்னு சொல்லுவோம். இதான் எக்ஸ் அச்சு. இதுக்கு இணையாக வரையப்படுகின்ற கோடுகளுக்கு சாய்வு கோணம் என்னன்றாங்க. நமக்கு தெரியும் எக்ஸ் அச்சோட சமன்பாடு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் அச்சின் சமன்பாடுனா ஒய் ஈக்குவல் டு 0, ஒய் அச்சின் சமன்பாடு எக்ஸ் ஈக்குவல் 0 அப்படின்றது தெரியும். இங்கே பாருங்க, ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படின்னு போடுவோம் இல்லையா? இப்போ ஒய் ஈக்குவல் 0னா அப்போ எல்லா கோட்டோட சாய்வு கோணம் கட்டாயம் என்ன தான் இருக்கும்? 0வாக தான் இருக்கும். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, இது பட்டதாரிகள், அலுவலர்கள், அரசு ஊழியர்கள். என்ன கேள்வி கேட்குறேன்னா, எந்த சில பட்டதாரிகள் இருக்கணும், அலுவலர்கள் இருக்கணும், ஆனால் அரசு துறையில் வேலை செய்பவர்கள் அல்ல, இதில் இருக்கக்கூடாது. இப்போ இது ரெண்டுத்தில் மட்டும் இருக்கணும், இதில் இருக்கக்கூடாதுன்னா இந்த எச் வரக்கூடாது, ஏன்னா இதில் போயிடுது. அப்போ இ மட்டும் தான் இருக்குது. என்ன ஆன்சர்? ஸோ டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது அது பார்த்தீங்கன்னா தமிழில் வரும். நெக்ஸ்ட் இது வாங்க 49வது. பின்வருவனற்றில் எந்த ஒரு வரைபடம் கம்பி, மரம், கட்டுமான பொருட்களை குறிக்கும் அப்படி நிறைய பேருக்கு டவுட் வரும். பி வருமா சி வருமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா புரிஞ்சுக்கணும். கம்பி, மரம், கட்டுமான பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சரியான ஆன்சர் சி தான் சார் நான் கொடுக்குறேன். என்னென்னா இது கட்டுமான பொருட்களை குறிக்கும். அதானே? இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க, மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எல்லாம் கவனிக்கணும். கம்பி, மரம் மட்டும் தான் கட்டுமான பொருளில் இருக்குதானே? கிடையாது. இன்னும் நிறையலாம் இருக்கும். எல்லா கம்பியுமே கட்டுமான பகுதின்னு சொல்ல முடியாது. சில கம்பிகள் கட்டுமான பகுதியில் இருக்கும். எல்லா மரமும் கட்டுமானத்தில் வரும்னா வராது. சில மரங்கள் கட்டுமானத்துக்கு பயன்படுத்துவாங்க. அப்போ சி தான் சரியான ஆன்சர் இருக்கும். நிறைய பேர் வந்து பின்னு குறிச்சிருப்பீங்க, பின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கீயை பார்த்து வெயிட் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பர்சன்டேஜில் இந்த கேள்வி பாருங்கள். எக்ஸின் 30% என்பது 150 எனில் எக்ஸின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிங்க. 30% தான் 150. 30% 150 எனில் எக்ஸின் மதிப்பு அப்படின்னு கேட்டால் 100. ஒரு 0 ஒரு 0, ஒரு 3 3 5 3 5 5 × 100 500 இப்படியும் போடலாம். இல்லை சார் நீங்கள் எக்ஸ் வச்சு போட்டு காட்டுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸு 30% பை 100 ஈக்குவல் டு 150. பாருங்கள், ஒரு 3 3 5 3 ஒரு 0 0 கட் அடிச்சு 100 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 500 ஆன்சர். ஸோ டி தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் 51வது கொஸ்டின்ஸ். கார் வந்து பெட்ரோலை குறிக்கிறதுன்னு தொலைக்காட்சி எதை குறிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. கார் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா பெட்ரோலை பொறுத்து தான் வந்து போகும். அது மாதிரி தொலைக்காட்சி மின்சாரம் இருந்தால் தான் போகும். ஸோ எது அவசியம்ன்றது 4 ஆப்ஷனை வச்சு பார்க்கணும். 51வது சி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது இது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியே கொடுத்துருந்தாங்க சார். என்னென்னா 4 நம்பரை யூஸ் பண்ணி எப்படி இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத முதல்ல இது ரெண்டுத்தையும் பாருங்கள். 4ன்னு இருக்கா? இது ரெண்டுத்தையும் பாருங்கள். 2ன்னு டிஃப்ரென்ஸ் இருக்கா? பாருங்கள், இங்கே டிஃப்ரென்ஸ் எடுக்கிறேன் மைனஸு, இங்கே கூட்டிக்கங்க. 7 5 12. அப்போ இது எவ்வளோ? 4 12 48. இங்கே ரெண்டுத்தையும் பெருக்கிறேன். 4 × 12 48. அதை 2ஆல் டிவைட் பண்ணால் 24 ஆன்சர். பாருங்கள் என்ன லாஜிக்கில். இதுவும் அதே மாதிரி பாருங்கள். இதில் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3. ஏன்னா 25 3 28. இதை ஆட் பண்ணுங்கள். 20 3 20 60. அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். 30ன்னு கிடைக்குது. இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோங்க? 6. இது ரெண்டுத்தையும் கூட்டுங்க. +10 ஆட் பண்ணுறேன். அப்போ 6 10 60. அதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போ ஆன்சர் என்ன? 30 தான் சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த தமிழ் கொஸ்டின்ஸ். விடுபட்டது அப்படின்னு பார்க்குறாங்க. இது கொஞ்சம் நல்லா பாருங்கள். எங்கே சின்னதுலேருந்து ஆரம்பிக்குதுன்னா 15. அது 2ஆல் பெருக்கி 1 கூட்டுறாங்க. 5 2 30 31. இது அப்படியே 2ஆல் பெருக்கி 1 கூட்டுறாங்க. 31 2 62 1 கூட்டுறாங்க. இது 2ஆல் பெருக்குனா 126 1 கூட்டினா 127. இது அப்படியே 2ஆல் பெருக்குங்க. 127 2ஆல் பெருக்கணும்னா 2 14க்கு 4 மீதி 1 2 4 1 5 254 1 கூட்டுங்க 255. ஸோ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இந்த 55வது கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த காரணம் கூற்றுலாம் அப்படின்னா, இளைஞர்களிடையே அமைதியின்மைக்கு கல்வி நிறுவனங்கள் காரணமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஆம் இல்லை. ஆம் என்ன சொல்கிறாங்க? கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை. கல்வி நிறுவனங்களில் ஒழுக்கம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இது வர வாய்ப்பு கிடையாது. இல்லை, கல்வி நிறுவனங்கள் ஒழுக்க பிரச்சனை இல்லை. ஸோ இதுவும் கிடையாது. அப்போ வாதம் 1 to 2ம் வலுவானதல்ல அப்படின்னு தான் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அஃபிஷியல் கீ நம்ம பார்த்துக்கலாம். இப்போ அடுத்து பாருங்கள்.
72வது அதாவது 56வது கொஸ்டின் 72ன் அடுக்கு குறியீடு. நமக்கு தெரியும் 72 எப்படி பிரிக்கலாம்? 8 × 9 8 9 72. 8 வந்து 4 ஆன்சர் பாருங்க 2 3யோட பவர்ல தான் இருக்கு. அப்போ 2 கியூப் தான் 8, 3 ஸ்கொயர் தான் 9. அப்போ 2 கியூப் 3 ஸ்கொயர் டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்தது இந்த கொஸ்டின்ஸை பாருங்க. ஓகே, கேள்வி கோல்ஃப் விளையாட்டை விட எத்தனை சதவீதம் கூடுதலாக ஹாக்கி விளையாட்டுக்கு விளையாடப்பட்டது? கோல்ஃபு 36, ஹாக்கி 63. இதோட எத்தனை சதவீதம் அதிகமாக இருக்குது? சதவீதம் வேணும் அப்படின்னா இதுலேருந்து அதிகரிப்பு தானே அதிகரிச்சிருக்கு. 36 63 மாறி இருக்கு. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 27. பாருங்க 27 டிஃப்ரென்ஸ் மேலே போடுறேன், கீழே 36ன்னு போடுறேன், இன்ட்டு 100. ஏன்னா எத்தனை சதவீதம்னு கேட்டால் இன்ட்டு 100ன்னு போடுறோம். ஸோ எவ்வளோ டிகிரியில் கேட்டுறத சதவீதமாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் 9 27 4 9 36 ஒரு நாள் 4 25 நாள் 100 3 25 75 ஆன்சர். ஸோ டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? ஒரு 3 கொஸ்டின் தான் சார் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கேட்டிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே ஈஸியாக தான் இருக்குது. ஆங்கில எழுத்துக்களின் வரிசையில் கே மற்றும் விக்கு இடையே இப்போ நல்லா கவனிக்கலாம். ABCDEFGHIJKLMNOPQRSTUV WXYZ. நடு எழுத்துன்னு கேட்குறாங்க. கேக்கு கே எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. வி எங்கே இருக்குது? யூவி இங்கே இருக்குது. இல்லை எண்ணி பாருங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 இருக்குது. அப்போ நடுவில் 2 எழுத்துலாம் வரணும். எது வரும்? பியும் கியூவும் வரும். இங்கே பக்கம் 4 இந்த பக்கம் 4 பிக்யூ வரும். பிக்யூ இல்லை கியூ மட்டும் கொடுத்துருக்காங்க, பியும் வரணும். அப்போ எந்த எழுத்தும் இல்லை, நடுவில் எதுவுமே இல்லைன்னு சொல்லணும். ஏன்னா நடுவில் 2 இருக்குது, பார்த்துக்குங்க. ஸோ டி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பாலில் கால்சியம் இருப்பதால் அது வெண்மையாக உள்ளது. இது சரியாக இருக்கும். அரிசியும் வெண்மையானது, எனவே அரிசியிலும் கால்சியம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அரிசியிலும் வெள்ளை இருந்தால் அதுலேயும் கரெக்டாக கால்சியம் இருக்கும் அப்படின்றது. இது உண்மை. ஒருவேளை உண்மையாக இருக்கலாம், செல்ல இயலாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது சொல்ல இயலாது, தவறு அப்படின்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு போட வேண்டிய கொஸ்டின்ஸ். உண்மையாக இருக்கலாம் அதுதானே? ஓகே, உண்மைதான். ஏன்னா அரிசியிலும் கால்சியம் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை உண்மையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுவும் ஆப்ஷன் வர மாதிரி இருக்கும். பட் நான் என்ன பொறுத்த வரைக்கும் சி கொடுக்குறோம். அஃபிஷியல் கீயை வெயிட் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு முற்றொருமை பயன்படுத்தி இதை காரணைப்படுத்துக அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி போடலான்னா 3k² அப்படின்னு போடலாம், -5 ஸ்கொயர்னு போடலாம். ஏன்னா 9 வந்து 3 ஸ்கொயர். a² - b² எப்படி பிரிக்கலாம்? a² - b² a + b a - b அப்படின்னு பிரிக்கலாம். அப்போ இது பிரிங்க 3k + 5, ஏன்னா 5 ஸ்கொயர் தானே, 5 ஸ்கொயர். அப்போ 3k - 5, 3k + 5 3k - 5 எங்கே இருக்குது பாருங்க, 3k + 5 3k - 5. ஸோ ஏ தான் சரியான ஆன்சர். 62வது பாருங்க. இது வந்து இவ்வாறு மாற்றப்படுகிறது. எஃப் வந்து ஐ, எஃப் GHI ப்ளஸ் 3வது எழுத்து, அந்த எழுத்தை விட்டு 3வது எழுத்து, ABCD 3வது, CDEF 3வது, TUVW 3வது. அப்போ எல்லாமே 3வது. STUV V வரும். WXYZ ABCD NOPQ. அப்போ VZDQ எங்கே இருக்கு பாருங்க, VZDQ பி தான் சரியான ஆன்சர். ஓகேவா? அடுத்தது டேட்டா ஹேண்ட்லிங்கில் ஒரு டேபிள் சம் கேட்டிருக்காங்க. இது ஈஸியானது தான். அனைத்து துறைகளையும் சேர்ந்த மொத்தம் பயனாளர்கள். இப்போ மொத்த பயனாளர்கள் இதுவா, இது மொத்தத்தையும் கூட்டுங்க சார். கூட்டினா 3310 அப்படின்னு கிடைக்கும். பி தாங்க சரியானது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்து தமிழ் கொஸ்டின்ஸ். அடுத்து கவனிங்க. நகரம் ஏயிலிருந்து பிக்கு செல்ல 4 வழித்தடங்கள். இப்போ ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு எவ்வளோ? 4. பியிலேருந்து சிக்கு போகிறதுக்கு எவ்வளோ? 6. அதனால் இப்போ ஏலேருந்து சிக்கு போகணுன்னா எத்தனை வழித்தடங்கள் இருக்குன்னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணுங்க. 4 6 6 நாள் 24. ஏன்னா இந்த 1 போயிட்டு மறுபடியும் இந்த 1 எடுத்து 6 வழியாக போகலாம், இன்னொரு வழி எடுத்து 6 வழியில் போகலாம், இன்னொரு வழி எடுத்து 6 வழியில் போகலாம். இது மாதிரி இங்கே 4 வழியிலேருந்து 6 வழியில் போகலாம்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டேன், 24 ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எங்கே இருக்குது பாருங்கள், 24. அடுத்து 66வது கொஸ்டின். சிறுவரின் வரிசையில் கோபி இடமிருந்து 7வது இடத்திலும். ஓகேவா? இங்கே பாருங்கள், ஒரு லைன் வரைகிறேன். எப்பவுமே இது இடதுன்னு சொல்லுவோம், இது வலதுன்னு சொல்லுவோம். இடமிருந்து கோபி எவ்வளோ? 7வது பிளேஸில் இருக்கார். வெங்கட் வலம் இருந்து 12வது. வெங்கட் வந்து வலம் இருந்து 12வதுல இருக்கார். யாருன்னா வெங்கட். ஓகேவா? அவர்கள் தங்கள் இடங்களை மாற்றிக்கொண்டால் கோபி இடமிருந்து, அப்போ கோபி இங்கே வந்துடுவார், வெங்கட் இங்கே வந்துடுவார். கோபி இடமிருந்து 22. இடமிருந்துனா இந்த பக்கம் எவ்வளோ?
22வது பாருங்க. இந்த பக்கம் இருந்து மொத்தம் 22, இந்த பக்கம் இருந்து ஒரு 12. 22 ஒரு 12 எவ்வளோ? 4 34. ஆனா இந்த இடம் டபுள் என்ட்ரி ஆகுது வெங்கட் -1. வெங்கட்ல இந்த இடம் டபுள் என்ட்ரி ஆகுது. அப்போ 1 கழிச்சோம்னா 33 சரியான ஆன்சர். டி தான் பார்த்துக்குங்க. ஓகேவா? அடுத்தது இந்த கேள்வி ஆன்சரே தப்பா இருக்குங்க. உள்கட்டமைப்பு மற்றும் போக்குவரத்துக்கு செலப்பட்ட மொத்த செலவு போக்குவரத்து மற்றும் வரிகளுக்காக செலவிடப்பட்ட மொத்த செலவினின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உள்கட்டமைப்பு 20, போக்குவரத்து எவ்வளோ? 12.5. இது அப்போ 20 ப்ளஸ் ஒரு 12.5னா 32.5. ஸோ 32.5 இது ஒன்று ரேஷியோ. அடுத்தது போக்குவரத்து மற்றும் வரிகள். போக்குவரத்து எவ்வளோ? 12.5. வரி எவ்வளோ? 10. இது ரெண்டுத்தையும் ஆட்டினா 22.5. ஸோ ரெண்டுமே புள்ளி இருந்தால் ரெண்டுமே 10ஆல் பெருக்கிட்டோம்னா 325 ரேஷியோ 225ன்னு மாறும். இதில் அடிக்கலாமா? 25ல் அடிக்கலாம், 5ஆல் அடிக்கலாம். எப்படி அடித்தாலும் ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 13:9ன்னு வருங்க. ஸோ இது வந்து எல்லாருமே நீங்கள் பண்ணலாம். இது எல்லாமே ஈக்குவல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 13:9ன்னு வரணும். ஏன்னா இது 5ஆல் அடிச்சிங்க. ஓகேவா? ஸோ அடிச்சிங்கன்னா இது ரேஷனை அடிச்சுட்டே வரணும். இதுக்கு ஆன்சர் கிடச்சிரும். பார்த்துக்குங்க. அடுத்தது 68வது கொஸ்டின்ஸ். மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தில் ஓடும் தொலைவு இந்த தொலைவு கொடுத்துட்டாங்க. அப்படியே இருங்க. இங்கே பாருங்க, மாரத்தான் ஓட்டத்தில் ஓடும் தொலைவு இந்த கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதனை மீட்டரில் கூறுக அப்படின்றாங்க. இப்போ 4 கிலோமீட்டர் இருக்குது. இது மீட்டரில் மாத்திரம் என்ன வரும்? 4 இன்ட்டு நமக்கு தெரியும் 100 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். இப்போ மீட்டர்னால் நிறைய சொல்லணும் இல்லையா? அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அதே மாதிரி தான் இது. இது அப்படியே 100ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன வரும்னா இங்கே இருக்கிற புள்ளி அப்படியே இங்கே வந்துடும். ஸோ 42.19.5 எங்கே இருக்குன்னா ஏ தான் சரியான ஆன்சர். ஓகேவா? பார்த்துக்குங்க. அடுத்து 69வது. பின்வரும் எழுத்துக்களில் வலதுபுறத்திலிருந்து 17வது எழுத்துக்கு வலதுபுறத்தில் 8வது எழுத்து. வலதுபுறம் இதான வலதுபுறம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 ஜே. இது வலதுபுறம் என்ன? வலதுபுறம்னா அதுக்கு 1 2 3 4 5 6 7. ஓகேவா? 7 8 8. அப்போ 6 தாங்க சரியான ஆன்சர். பார்த்துக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது இங்கே இப்போ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இதை படித்து பார்க்கணும். படித்து பார்த்துட்டு ஓகேவா? குளிர்தல் என்பதே குளித்தல் என்பதன் சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது நல்லா படிச்சிங்கன்னா அப்படின்னு தெரியும். இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல், ஓகேவா, அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். இங்கே பாருங்க, குளித்தல் என்ற சொல்லுக்கு உடம்பினை தூய்மை செய்தல் அல்லது அழுக்கு நீக்குதல் என்பதல்ல பொருள். சூரிய வெப்பத்தாலும் உடல் உழைப்பாலும் வெப்பமடைந்த உடலை குளிர வைத்தல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, என்பது அதன் பொருளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய பொருள் என்னென்னா குளிர வைத்தல் தான் சரியான ஆன்சர். ஓகேவா? வாழ்த்துக்கள். தேங்க்யூ.